வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே. இன்றைய பரபரப்பான மத்திய கிழக்கு போர் சூழலில் நம்ம எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கு. இந்திய பொருளாதாரம் எப்படி போயிட்டு இருக்கு? அது என்ன பாதிப்பிற்கு இருக்கு? ஏன் இந்த மாரி எல்பிஜி வந்து ஒரு தட்டுப்பாடு இருக்கிற மாரி ஒரு ஒரு தோற்றமா? அது நிஜமா? இந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய குழப்பம் நம்ம மனசுல ஓடுது. அதுக்கெல்லாம் வந்து ஒரு பதில தேடறதுக்கு இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காரு திரு சுப்ரா சிஏ அவர்கள். அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், வணக்கம் சிவா. சார், இப்ப நடக்கிற பிரச்சனை வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். ஸோ இந்த போர் சூழல் இந்திய பொருளாதாரத்த இவ்வளவு நாளா எப்படி பாதிச்சிருக்கு? போர் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னி வரைக்கும். இன்னும் இன்னும் எந்த மாரி பாதிப்புகள்லாம் மக்கள் எதிர்பார்க்கலாம்? இத வந்து அரசு எந்த மாரி நடவடிக்கை நமக்கு முன்னாடி எடுத்து, நம்ம மக்கள வந்து தற்காப்பு வசதிகள ஏற்படுத்தி குடுக்குது? மக்கள் தங்களே தானே எப்படி தற்காத்துக்கணும்? எந்த மாரி விஷயங்கள்ல அவங்க ஈடுபடக்கூடாது? அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? நீங்க சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது அ என்ன பிரச்சனை அப்படி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து உலகமே வந்து ஒரு கையில அடங்கிடுச்சுன்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ எந்த மூலையில உலகத்துல எந்த மூலையில என்ன ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும், அது அனைத்து நாடுகளையும் வந்து பாதிக்கிறது. குறிப்பா அந்த க்ரூட் ஆயில் ரிலேட்டடா இருக்கிற கண்ட்ரீஸ்ல ஏதாவது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை, போர் நிலவும் அபாயம், இல்ல போரே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே டைரக்ட்டா வந்து இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் மேல போகுறது. க்ரூட் ஆயிலை வந்து பொதுவா அனைத்து கண்ட்ரீஸும் டாலர குடுத்து வாங்குறாங்க. உடனே டாலருக்கு டிமாண்ட் ஜாஸ்தியா போறது. டாலர் விலை மேல போறது. அந்த லோக்கல் கரன்சிக்கு அகைன்ஸ்டா. அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 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 1 வாரத்துக்கு முன்னாடி $120 வரைக்கும் க்ரூட் ஆயில் போச்சு. அதுக்கு முன்னாடிலாம் $72, $70ல தான் இருந்தது. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு $120 பெர் பேரல் போச்சு. அதுக்கப்புறம் அந்த G7 கண்ட்ரீஸ் இருக்கிறாங்க இல்லையா? குறிப்பா இந்த ரஷ்யா, இஸ்ரேல், இந்த யுஎஸ் வார்ல என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து அந்த G7 கண்ட்ரீஸ் அதுக்காக ஒரு கூட்டத்தை போட்டு, நம்மள்ட்ட இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிசோர்ஸ், அதாவது எமர்ஜென்சி காலத்தில் தேவைப்படுவதற்கான ரிசோர்ஸ் வச்சிருப்பாங்க எல்லா கண்ட்ரீஸும். இந்தியாவும் வச்சிருக்கிறோம் நம்ம. இந்தியா வந்து 5.3 மில்லியன் மெட்ரிக் டன் ஆயில் ரிசோர்ஸ் வச்சிருக்கோம். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி பிரைஸ் மேல போகும்போது, அந்த டிமாண்டை மீட் பண்ணுவதற்காக நம்ம வந்து அவங்கவங்க சப்ளையை வந்து குடுப்போம் அப்படின்னாங்க. குடுத்ததுக்கு அப்புறம் உடனே அந்த ஆயில் ரேட் வந்து $100 பெர் பேரலுக்கு வந்துடுச்சு. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் வந்து முயற்சி எடுத்திருக்கிறாங்க. ஒண்ணு ஸ்ட்ராட்டஜிக் ரிசோர்ஸ் ரிலீஸ் பண்றது. 2வது ஈரான் கூட பேசி, குறிப்பா நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தொடர்ந்து ஒரு 4 முறையாக, ஐ திங்க் முந்தா நேத்து அன்னைக்கு 4வது முறையாக பேசியிருக்கிறாரு. பேசியதின் வெளிப்பாடாக ஒரு 2 கப்பல்கள், சரக்கு கப்பல்கள் வந்து அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக இந்திய கப்பல் அவர்கள் வந்து எந்தவித பாதிப்பும் இன்றி இன்றைக்கு 14ஆம் தேதி நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்திய நேரப்படி பாம்பே துறைமுகம், மும்பை துறைமுகத்தை வந்து வந்தடைஞ்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு நமக்கு. அது கிராஸ் ஆயிடுத்து, மும்பை துறைமுகம் கிட்ட வந்துடுது. ஸோ இதன் மூலமாக நமக்கு வந்து கேஸ் கிடைக்கின்ற தட்டுப்பாடு வந்து, இது தட்டுப்பாடுன்னு சொல்ல முடியாது. எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, இது பற்றாக்குறை அப்படின்றாங்க. சி இப்போ அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, 21 நாட்கள் வந்து கேஸ் புக் பண்றதுக்கு வந்து வெயிட்டிங் பீரியட் இருந்ததை வந்து 25 நாளா ஆக்கி இருக்கிறாங்க அப்படின்றோம். விச் மீன்ஸ் ஒரு கேஸ் வாங்கினீங்கன்னா ஒரு 40 நாள் வரைக்கும் வரும். சாதாரண குடும்பத்திற்கு 40 நாள் வரைக்கும் வரும். ஸோ 40 நாள் வரைக்கும் வரும்போது நீங்க 40வது ஒரு 30வது நாளுக்கு மேல நீங்க புக் பண்ணினா போதும். அடுத்த 2வது நாள்ல உங்களுக்கு கேஸ் கிடைச்சிடும். இந்த காலகட்டத்துல வந்து அதிகமாக மக்கள் வாங்கி ஸ்டோர் பண்ண வேண்டாம். அதனால தான் கேஸை வந்து இப்ப எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் குள்ள கொண்டு வந்துட்டாங்க. எஸ்மா ஆக்ட்னு சொல்லுவோம். அதாவது இது மாதிரி எமர்ஜென்சி கூட்ஸை வந்து யாரும் தேவைக்கு அதிகமாக வாங்கக்கூடாது, பதுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேஸ் வந்து அந்த அந்த ஆக்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க டெம்பரவரியாக. ஸோ விச் மீன்ஸ் யாருக்கெல்லாம் தேவையோ அவர்கள் வாங்கிக் கொள்ளுங்க, அந்த அளவுக்கு சரக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா 10ஆம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி மாசம் தென்காசியில வந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு 12ஆம் தேதி அன்னைக்கு கேஸ் டெலிவர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால 2-3 நாட்களும் கேஸ் வருது. ஆனா வந்து இது ஏதோ ஒரு புரளியை கிளப்பிக் கொண்டு இது பற்றாக்குறையாக இருக்கிறது. அரசாங்கம் எடுத்தது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஆனா எதிர்க்கட்சிகள் அதை பரப்புவது வந்து பற்றாக்குறை. உங்களுக்கு தெரியும், கிட்னி திருட்ட வந்து கிட்னி மறுசீரமைப்புன்னு ஏதாவது சொல்லுவாங்க. அவங்க வார்த்தை இருக்குது அவங்களுக்கு. கிட்னி திருடனை வந்து கிட்னி வந்து சீரமைச்சிருவாங்க அப்படின்னுவாங்க. மின்சார கட்டணம் உயர்ந்தது வந்து மின்சார கட்டணம் சீரமைப்புன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நல்ல விஷயத்தை வந்து முன்னெச்சரிக்கையா எடுக்கிறத வந்து பற்றாக்குறைன்னு சொல்றாங்க அவங்க. ஓகே, இது அரசியலை கடந்து நம்ம பொருளாதாரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, எஸ், இன்னைக்கு நம்ம பேசுகின்ற காலத்துல வந்து மத்திய அரசாங்கம் 1,00,000 கோடி எமர்ஜென்சி ஃபண்ட் அது வந்து உருவாக்குவதற்கு முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். எதற்காக 1,00,000 கோடி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விலையேற்றம் வருகிறது பார்த்தீங்களா, க்ரூட் ஆயில் நம்ம வந்து அதிக விலைக்கு வாங்கணும், கேஸ் அதிக விலைக்கு வாங்கணும். அதனோட தாக்கம் மக்களை சென்றடையக்கூடாது. இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். இன்ஃப்ளேஷன் வந்து
ஆர்பிஐயோட டேட்டா படி 4 to 6% தான் இருக்கணும், பேண்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆர்பிஐயோட விஷன் ஸ்டேட்மெண்ட். இப்போ வந்து கிட்டத்தட்ட 2.5-3% இன்ஃபிளேஷன் இருக்கிறது. ஸோ அதை வந்து நீங்க கட்டுக்குள்ள வைக்க வேண்டும்னா இது அத்தியாவசியமான பொருள். அதுக்கு 1 லட்சம் கோடி எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதன் மூலமாக இப்போ அந்த இன்க்ரீஸ் இன் க்ரூட் ஆயில் பிரைஸா இருக்கட்டும், இன்க்ரீஸ் இன் கேஸ் பிரைஸா இருக்கட்டும், அதை வந்து மீட் செய்யப்படும். அதனால அரசாங்கம் வந்து நீங்க கேட்ட கேள்வி, அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? ஒண்ணு, அனைத்து அரசாங்கங்கள் உலகத்துல வந்து எங்கெல்லாம் க்ரூட் ஆயில் கேஸ் அரசாங்கங்கள் இருக்கோ அவங்கள்ட்ட பேசுறாங்க, நம்ம சப்ளை அன்இன்டரப்டடா வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. ரெண்டாவது, அந்த விலையேற்றத்தை வந்து மீட் பண்ணுவதற்காக 1 லட்சம் கோடி வந்து அரசாங்க நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களாகிய நாம் என்ன பண்ணணும்? முதல்ல பதற்றம் அடையக்கூடாது, பேனிக் ஆகக்கூடாது. ரஷ்யா உக்ரைன் வார் இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. கோவிட் காலத்துல இந்த அரசாங்கம் எப்படி மக்களுக்கு வந்து உதவி பண்ணாங்க தெரியும். தடையில்லா உணவுப் பொருட்களை கொடுத்தாங்க. ரஷ்யா உக்ரைன் வார்ல $120 பேரல் போன போது கூட விலையை வந்து ஏற்றவே இல்லை. அதெல்லாம் வந்து நம்ம பட்ஜெட்ல அப்சர்வ் பண்ணுவதற்கான ஒரு நல்ல ஒரு அலோகேஷன் இருந்தது. அதே மாதிரி இப்பவும் வந்து இந்த அரசாங்கம் பண்ணும். ஸோ இதை வந்து மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா எதிர்க்கட்சிகள் வந்து இதை வந்து அரசியல் செய்ய ட்ரை பண்றாங்க. மக்கள் வந்து அதுக்கு பலியாக கூடாது. இது வந்து அரசாங்கம் சைட்ல இருந்து என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க? பொதுமக்களாகிய நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூடியமான வரைக்கும் கேஸ் கன்சம்ஷனை குறைப்பதற்கு, அதாவது இப்ப நம்ம வீட்டுல வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்கு அப்படின்னா எலக்ட்ரிக் ஸ்டவ் யூஸ் பண்ணலாம். மைக்ரோவேவ் ஓவன் இருக்குன்னா மைக்ரோவேவ் ஓவனை யூஸ் பண்ணலாம். அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ரெஸ்டாரண்ட்ஸ்ல கிளவுட் கிச்சன் யாராவது ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்னா கிளவுட் கிச்சன்ஸ் மூலமாக அவர்களுக்கு தேவையான அந்த சாம்பாராக இருக்கட்டும், இல்லைன்னா சட்னியா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அந்த கிரேவியா இருக்கட்டும், அது மாதிரிலாம் வாங்கி அது வந்து சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு கொடுத்து, அது மாதிரி கிளவுட் கிச்சன் மூலமாக அவங்களே ஒரு குழுவை வைத்துக்கொண்டு கிளவுட் கிச்சனை ஆப்ரேட் செய்து, ஸோ தட் உங்களுக்கு வந்து கேஸோட பயன்பாடு வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும், மல்டிபிளா வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ அது மாதிரி வந்து ரெஸ்டாரண்ட் அசோசியேஷனே வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. கூடியமான வரைக்கும் ரொம்ப டீப் ஃப்ரை ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ வந்து விற்க வேண்டாம். ஏன்னா டீப் ஃப்ரைனா உங்களுக்கு வந்து கொதிச்சுட்டே இருக்கணும் இல்லைங்களா எண்ணெய். ஸோ அதை மாதிரி எல்லாம் வேண்டாம். ஈஸியா வந்து சமைக்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரியான அந்த மாதிரி பொருட்களை வீங்க. எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரிக் ஓவனை யூஸ் பண்ணுங்க, மைக்ரோவேவ் யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து பொதுமக்களும் அந்த ரெஸ்டாரண்ட் ஆப்ரேட் பண்றவங்களும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா இந்த கேஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு நம்ம வந்து அரசாங்கத்துக்கு உதவி பண்ண மாதிரி ஆகும். ஆனா குறிப்பா இது வந்து அனைத்து நாடுகளுக்குமே பிரச்சனையா இருக்குது. பாகிஸ்தான் எல்லாம் பாத்தீங்கன்னா கல்வி நிலையங்கள் வந்து மூடப்பட்டு விட்டன. பெட்ரோல் விலை கிட்டத்தட்ட ஒரு 80 நாடுகள்ல வந்து கடந்த ஒரு 10 நாட்கள்ல ஒரு 30-50% பெட்ரோல் டீசல் விலை உயரப்பட்டு விட்டது. நம்ம அரசாங்கம் வந்து அதெல்லாம் இன்னும் தொடவே இல்லை. நம்ம இன்னும், அதாவது அவங்களுக்கு தெரியும் இது வந்து மக்களோட சுமையாக ஆயிடவிடக்கூடாது. அதுக்கு அரசாங்கம் எப்படியெல்லாம் வந்து தற்காத்து அவங்களை வந்து காப்பாற்ற முடியுமோ அதற்குள்ள நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற அபிஷியல் ஸ்டேட்மெண்ட், அதுல என்ன இருக்குன்ற தரவுகளை வந்து நம்பி அதன் மூலமாக நம்ம செயல்படுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த பதற்றத்தை நம்மளால வெளியில வர முடியும். சார், இப்போ இந்த எல்பிஜி சிலிண்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கு ரொம்ப குறைக்கப்பட்டு, ஏன்னா வீட்டு உபயோகத்துக்கு நிறைய தாராளமா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிச்சுவேஷன் எடுத்தாங்க. எதுக்காக அப்படி ஒரு சிச்சுவேஷன் எடுத்தாங்க? ஸோ இண்டஸ்ட்ரிக்கு வந்து எல்பிஜி கொடுக்காம இருந்தா அவங்களாம் ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட மாட்டாங்களா? அவங்களுக்கு எப்போ வந்து இதெல்லாம் திருப்பி கிடைக்க ஆரம்பிக்கும் எப்பயும் போல? சார், அதாவது எல்பிஜி ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லும் போது குறிப்பாக அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல ஆப்ரேட் பண்ணுகின்ற கேன்டீன் ஆர் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் அவர்களுக்கு தான் எல்பிஜி வந்து இப்ப இருக்கிறதுல வந்து ப்ரையாரிட்டி வில் பி ஃபார் தி டொமஸ்டிக் யூஸ், டொமஸ்டிக் கன்சம்ஷன். நீங்க வந்து வீட்டுல வந்து ஈஸியா சமைச்சு ஒரு குடும்பத்திற்கு தேவையான இது பார்த்தீங்கன்னா அவங்க சமைச்சு கொடுத்துக்க முடியும். ஸோ உங்களோட யூசேஜை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துன்னு போறதுக்கு பதிலாக அங்கே கேன்டீன்ல வந்து இல்லை ஹோட்டல்லே சாப்பிட்றாங்க இல்லைங்களா? ஸோ அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம டொமஸ்டிக்கு கொடுப்போம். ஏன்னா டொமஸ்டிக்கு கொடுக்கும்போது அந்த வீட்டில் உள்ள ஒரு 4-5 நபர்கள் வந்து அந்த கேஸை வந்து உபயோகிக்க முடியும். ஸோ அதை வந்து மாடிஃபை பண்ணி டைவர்சிஃபை பண்ணி இப்படி பண்ணுங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் யூசேஜுக்கு வந்து நம்ம என்ன சொல்றாங்க, அவங்க இன்னும் ஒரு வாரத்துல இல்லை 10 நாட்கள்ல வந்து சப்ளை வந்து ரெகுலரைஸ் ஆனதுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுத்தாலுமே அது வந்து நம்ம மனிதர்களால் உபயோகிக்கப்படுகின்ற பொருட்கள், மனிதனால் உபயோகப்படுகின்ற உணவுப் பொருட்களுக்காகத்தான் அந்த எல்பிஜி யூஸ் பண்றாங்க. சரிங்களா? ஸோ மற்றபடி வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு பெரிய ஒரு ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்றதுக்கான கேஸ் இந்த கேஸ் கிடையாது. ஸோ அதற்காக தான் அவங்க சொல்றாங்க வீடுகளுக்கு முதல்ல கொடுப்பது என்பது நம்மளோட முன்னுரிமை. அதை கொடுப்போம், அதுக்கப்புறமா கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அதுதான் கமர்ஷியல் இதுல சொல்றாங்க.
ஹோட்டல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆல்டர்னேட், நான் சொன்ன மாதிரி முன்னே சொன்ன மாதிரி வந்து ஆல்டர்னேட் குக்கிங்க்கு வந்து அவங்கள வந்து போக சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஈஸியா இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு குக் பண்றதுக்கு உண்டான ஒரு வழிமுறைகளை ஆல் இந்தியா ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா சில கம்பெனிஸ் என்ன பண்ணிருக்காங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி நம்ம கொரோனா காலகட்டத்தில் வந்து நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் வந்து எனேபிள் பண்ணி கொடுத்தாங்களோ அது மாதிரி இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்க சொல்றாங்க. சில கம்பெனிஸ் கொடுத்து தானாவே முன் வந்து கொடுக்குறாங்க அவங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு சிக்னலா நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ப்ராப்ளத்திலிருந்து ஓவர் கம் பண்றதுக்கு அரசாங்கமும் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தனி மனிதனாக இல்ல ஒரு நிறுவனமாக நம்மளால என்ன வந்து முயற்சி பண்ணி இதனோட தேவைகளை குறைத்துக் கொள்ள முடியும் அப்படின்றதுல வந்து எல்லாரோட பங்களிப்பும் இதுல இருக்கு. சரி. இப்ப வந்து மற்ற பொருள்கள்லாம் எந்த விதத்துல பாதிக்கப்படலாம்? மத்த பொருள்களோட விலையேற்றமும் நம்ம ஏதாவது எதிர்பார்க்கணுமா? இல்லாட்டி மற்ற பொருட்கள் வந்து எப்பயும் போல இருக்குமா? இதுல ஏதாவது நமக்கு ஒரு விஷயம் ஏதாவது முன்னெச்சரிக்கையா எடுக்க முடியுமா? சார் குறிப்பா பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை தான் ஏற போகுது உலகத்துல. அப்போ அந்த பெட்ரோல் மெயினா டீசல் வச்சுக்கோங்களேன். டீசல் விலை மேல போச்சு அப்படின்னா அதை உபயோகிக்கின்ற ட்ரக் வாலர்ஸ், ட்ரக் டிரைவர்கள் இருக்காங்க. ட்ரக் மூலமாக தான், லாரிகள் மூலமாக தான் நமக்கு எல்லா உணவுப் பொருட்களும், அது வந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரிக்கும் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீருக்கும் போறது வந்து ட்ரக் மூலமா தான் போறது உங்களுக்கு. அதை தாண்டி நம்ம அன்றாடம் பயன்படுத்துகின்ற பேருந்தாக இருக்கட்டும், ஷேர் ஆட்டோவா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், டாக்ஸியா இருக்கட்டும். ஸோ இதுதான் இந்த பயன்பாடு, இந்த பெட்ரோல் டீசல் பயன்பாடுகின்ற இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து எப்படி நம்ம வந்து அதனோட பயன்பாட்டை குறைக்க முடியும். ஒண்ணு நம்ம மனிதனாக, தனி மனிதனாகவோ இண்டஸ்ட்ரியாவோ நம்ம பயன்பாட்டை குறைப்பது என்பது நம்ம கையில இருக்கு. ஒண்ணு, இதனோட விலையேற்றத்தை வந்து எப்படி வந்து குறைப்பது. விலையேற்றத்தை அகில இன்டர்நேஷனல் லெவல்ல குறைக்க முடியாது. பட் அதுல இருந்து வருகின்ற பிரைஸ் பிளக்சுவேஷன்ஸ் அதை வந்து தாங்குகின்ற சக்தியை வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அவங்க வந்து பே பண்ணுவாங்க, எக்ஸ்சக்கர்ல இருந்து அவங்க பே பண்ணுவாங்க. அதனோட அதனோட பாதிப்பை வந்து மக்கள் தலையில வந்து வீழ்த்த மாட்டார்கள். ஏன்னா வந்து நம்ம ரஷ்யா உக்ரைன் வரும்போதே பார்த்துருக்கிறோம். எப்பெல்லாம் குரூட் ஆயில் விலை மேல போறதோ அப்பெல்லாம் வந்து பிரைஸை ஏத்துனதே கிடையாது பெட்ரோல் டீசல் விலை. இந்த கடந்த 5 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா விலை ஏறினதா சரித்திரமே இல்லை. ஸோ அதை வந்து இந்த அரசாங்கம் வந்து கண்டிப்பாக செய்து கொள்ளும். ஏன்னா விலை ஏறிச்சு அப்படின்னா மக்கள் மேல போட்டா அப்படின்னா திருப்பி அது விலைவாசி உயர்வாக திருப்பி மக்கள் மேலதான் இதா இருக்கும். இட் வில் லீட் டு ஒரு இன்ஃபிளேஷன் மேல போகும், பொருளாதாரத்துல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், வேலை வாய்ப்பு குறைய ஆரம்பிக்கும், வேலை கிடைப்பது குறைய ஆரம்பிக்கும், ஏன்னா கெப்பாசிட்டி வந்து குறைய ஆரம்பிக்கும், டிமாண்ட் இருக்காது ப்ராடக்ட்ஸ்க்கு. அது மாதிரி இது ஒரு சைக்கிளிக்கல். அது வந்து அரசாங்கமே கையில் எடுத்துக்கொண்டு அதனோட தாக்கத்தை வந்து அவர்களே வந்து தாங்கிக் கொள்கிறார்கள். ஸோ அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும். ஸோ விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த அரசாங்கம் அதை ஏற்ற விடவில்லை கடந்த 5 வருடங்களாக. அது அப்படியே தொடரும் நினைக்கிறேன். இருந்தாலும் தனி மனிதனாக ஒரு நிறுவனமாக நம்ம வந்து இந்த க்ரூட் ஆயில், டீசல், கேஸ் இதன் பயன்பாடு எங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து எங்கெல்லாம் குறைத்துக் கொள்ள முடியுமோ அது குறைத்துக் கொண்டால் இது வந்து நம்ம வீட்டுக்கும் நாட்டுக்கும் செய்கின்ற ஒரு பெரிய சேவையாக இருக்கும். சரி, இப்ப இதனால ஏதாவது ஏற்றுமதிக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கலாமா? ஏன்னா இப்ப சென்னையில இருந்து கிளம்பின வந்து ஹுண்டை கார், அது ஒரு பெரிய கன்சைன்மெண்ட். ஒரு கப்பல்ல போறது வந்து அதால அந்த டெஸ்டினேஷனை சென்றடைய முடியல. ஏன்னா மத்திய கிழக்கு நாடுகள் வழியா போகணும் அப்படிங்கிறதுனால அதால சென்றடைய முடியலன்னு ஒரு செய்தி வந்தது. ஸோ இது ஏற்றுமதியை வந்து பாதிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஏற்றுமதியை அவங்க தாமதமானாலோ வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னால வந்து அவங்க ஏற்றுமதி தடைப்பட்டாலோ அதை எப்படி சமாளிக்கிறது? சார் கண்டிப்பா இப்போ வந்து இது உலக நாடுகளுக்கே உண்டான ஒரு பெரிய சிக்கல். இது இந்தியாவுக்கு மட்டும் அல்ல. ஓகே, ஸோ ஏற்றுமதி வந்து அந்த நான் சொன்ன மிடில் ஈஸ்ட் வழியாக நீங்க வந்து எந்த கப்பல் போனாலும், அதாவது இந்திய கொடி தாங்கிய கப்பலுக்கு ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. அதனால வந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ரூட்டை மாற்றி வேற ஏதாவது யூரோப்புக்கு போகணும் அப்படின்னா இந்த கிழக்கு 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 ஆசியா நாடுகள் வழியாக யூரோப்பு சுத்தி வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கான்றதை பார்க்கணும். அதனால கொஞ்சம் ஃப்ளைட் சார்ஜஸ் ஜாஸ்தியாகும், காலம் ஜாஸ்தியாகும். ஆனா நமக்கு வந்து அட்லீஸ்ட் அந்த குறித்த நேரத்துல வந்து ஒரு வாரம் 10 நாள் டிலேல வந்து அந்த பொருட்கள் போய் அந்த சந்தையை சென்றடைந்து விடும். ஸோ அது வந்து எல்லா நாட்டுகளுக்கும் உண்டான ரிஸ்க். பட் நம்ம வந்து மற்ற நாடுகளோட பேசி கண்டிப்பாக வந்து இப்படி சுத்தி நம்ம போய் அந்த பொருட்களை வந்து உரிய இடத்துல சேர்க்க முடியும். கொஞ்சம் டிலேடு டைம் லைன்ல இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்ல வந்து ஏற்றுமதியை, ஏன்னா சார் ஒண்ணு பார்க்கணும், நீங்க இந்த ஈரான் இஸ்ரேல் அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள்.
அதாவது என்னைக்கு அந்த ஈரான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல எந்த கண்ட்ரீஸ்லயும் வந்து எங்கெல்லாம் அமெரிக்கா பேஸ் இருக்கிறதோ அமெரிக்காவை சார்ந்த தளவாடங்கள் நிறுவனங்கள் இருக்கோ அங்க அடிக்கிறாங்க அவங்க. ஏன்னா ஈரானுக்கு அவ்வளவு சேதத்தை அவர்கள் உண்டு பண்ணியிருக்கிறார்கள். ஸோ அந்த நேரத்துல போயிட்டு எனக்கு நான் பிசினஸ் பண்றேன், எனக்கு இந்த வழியை உடன் கேட்பது வந்து நியாயமாக இருக்குமான்னு தெரியல. எஸ், க்ரூட் ஆயில், கேஸ் கண்டிப்பாக வந்து இன்னைக்கு நம்ம உணவு சமைக்க வேண்டும் என்றால் அது எரிபொருள் நமக்கு அடிப்படை தேவை. அதற்கு வந்து மனிதாபிமான அடிப்படையில போர் இருந்தாலும் நமக்கு வந்து அதை அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்து ஏற்றுமதி பண்ண என்னோட பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு போயிட்டு தார்மீக அடிப்படையில ஒரு நாட்டு மேல கேட்க முடியாது. ஏன்னா அவங்களோட ஃபோக்கஸ் வந்து கண்டிப்பா வந்து அவங்க நாட்டை பாதுகாப்பது, பவுண்டரிஸை பாதுகாப்பதுதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ்க்கு யாருமே வரமாட்டாங்க. அதனால வந்து அத்தியாவசிய பொருட்களுக்கு எஸ் நமக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. இத மாதிரி வந்து நம்மளோட பிசினஸ்க்காக நீங்க கேட்க முடியாது, அவர்களும் கொடுக்க மாட்டாங்க. அதற்கு நம்ம ஆல்டர்னேட் ரூட்டை கண்டுபிடிச்சு பைசா ஜாஸ்தியானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் நீங்க வந்து லாபத்துல தான் அது நஷ்டமாக இருக்கும். ஒரு $100 நம்ம எங்க சம்பாதிக்கிறோமோ அங்க ஒரு $10-15 வந்து நமக்கு வந்து காசு விரயமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அட்லீஸ்ட் $85 நம்ம கையில நிற்கும். அந்த ஏற்றுமதியை வந்து தடை இல்லாம பண்ண முடியும் அப்படின்றதுல ஒரு அந்த மாதிரி நோக்கத்துல வந்து ஏற்றுமதியாளர்கள் செயல்படுவாங்க. அதற்கு இந்திய அரசாங்கம் அந்த சங்கங்களின் மூலமாக வழிவகுக்கும் நான் நினைக்கிறேன். சார், அப்புறம் மக்களுக்கு வந்து ரொம்ப சகஜமா வர சந்தேகம் தங்க விலை, வெள்ளி விலை. ஸோ இப்ப நடக்கிற இந்த சூழ்நிலையில தங்க விலையில ஏதாவது மாற்றங்கள் அதிகமா எதிர்பார்க்கலாமா? அதே மாதிரி வெள்ளியில ஏதாவது மாற்றங்கள் அதிகமா எதிர்பார்க்கலாமா? ஆல்வேஸ் நம்ம சொல்றது அந்த 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படின்னு ஒரு பழைய எம்ஜிஆர் பாட்டு நினைக்கிறேன். அது மாதிரி இந்த 3 எழுத்து நான் சொல்ல போற 3 எழுத்து கோல்டு, க்ரூட் ஆயில், டாலர், 3மே இன்டர்லிங்க்டு. இது எப்ப வரும்னா இன்னொரு 3 எழுத்து வந்தாதான் உலகத்துல எப்பெல்லாம் அந்த 3 எழுத்து தலை தூக்குதோ அப்ப இந்த 3 எழுத்துக்கு வந்து பயங்கர டிமாண்ட் இருக்கும். அந்த 3 எழுத்து வந்து வார், WAR, வார். போர் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாங்க, இல்ல போர் நிலவுகிறது அப்படின்னா கோல்டுக்கான டிமாண்ட் ஜாஸ்தியாகும். டிமாண்ட் வந்து மக்களால ஜாஸ்தி ஆகாது, அரசாங்கங்களால ஜாஸ்தி ஆகும். ஏன்னா அரசாங்கங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாட்டு மேல போர் நடக்குதுன்னா அந்த நாட்டுல முதலீடு செய்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வந்து ஒரு டேஞ்சர் வரும், அந்த நிறுவனங்கள் வந்து அழிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற போது அந்த நிறுவனத்துல முதலீடு பண்ண வெளிநாட்டு நிறுவனங்கள் பணத்தை எடுப்பாங்க முதல்ல. ஸோ அந்த டாலர் வந்து அந்த நாட்டுல இருந்து வெளியில போக ஆரம்பிக்கும். அப்ப டாலருக்கு டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ டாலரோட விலை அந்த லோக்கல் கரன்சி மேல ஜாஸ்தியா போகும். இன்னொன்னு நம்ம இப்ப பேசின மாதிரி க்ரூட் ஆயில். ஸோ அந்த சி மூலமாக வருகின்ற க்ரூட் ஆயிலுக்கு உண்டான ஒரு பாதிப்புகள் நிறைய இருக்கும். வார்ஷிப் போகும், வார்ஷிப் வந்து அந்த க்ரூட் ஆயில் டேங்கர் அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த போக்குவரத்து தடைப்படும். ஸோ என்னைக்கு உங்களுக்கு டிமாண்ட் குறையுதோ, ஸோ சப்ளை தேவைப்படுகிற போது அந்த பொருளோட விலை மேல போகும். ஸோ க்ரூட் ஆயிலோட விலை மேல போகும். ஸோ க்ரூட் ஆயில் அண்ட் டாலர் இரண்டுமே வாங்கப்படுகின்ற ஒரு காமன் கரன்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா டாலர். ஸோ டாலருக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாகும். ஸோ டாலரோட விலையும் மேல போகும். ஸோ அந்த க்ரூடு, கோல்டு அண்ட் டாலர் 3ம் வந்து மேல போகும் எப்போ இந்த வார் என்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது. ஆனா கோல்டுக்கு இப்போ அவ்வளவா வந்து டிமாண்ட் இருக்குமா? ஏன்னா வந்து அரசாங்கங்கள் வாங்கினாலுடைய மக்கள் மூலமாக டிமாண்ட் வராது. பட் ஸ்டில் நிறைய சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆஃப் லோக்கல் கண்ட்ரிஸ், நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கிற மாதிரி மற்ற நாடுகள்ல இருக்கிற கண்ட்ரிஸ் வந்து கோல்டு வாங்கி வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சேஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். வெளிநாடுகள் அவங்க வந்து முதலீடு பண்ணியிருந்தாங்க வச்சுக்கோங்க, அதை எடுத்து இப்போதைக்கு வந்து கோல்டா மாத்தி வைத்து கொண்டு விட்டால் அப்புறம் எப்போ வந்து நிலைமை வந்து சாதாரண நிலைக்கு திரும்புதோ அப்போ திருப்பி முதலீடு பண்ணுவார்கள். ஸோ அதனால இந்த காலகட்டத்தில் போயிட்டு நம்ம பேனிக்கா கோல்டுல முதலீடு செய்வதோ, இல்லை வந்து டாலரை வாங்கி வைத்துக் கொள்வதோ, இல்லை வந்து இப்போ க்ரூட் ஆயில் உள்ள கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்றதுன்றது வந்து இந்த காலகட்டத்தில் பண்ணுவது வந்து தவிர்க்கப்பட வேண்டியது. விலை வந்து ஸ்டாக் மார்க்கெட்லாம் கீழே விழும் இப்போ. ஏன்னா வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி அடி வாங்கும், ப்ரொடக்ஷன் அடி வாங்கும், பிகாஸ் நான் அவைலபிலிட்டி ஆஃப் எனர்ஜி. ஸோ டாலர் விலை வந்து வீழ்ச்சி அடைகிறதுனால நமக்கு பிஸ்னஸ் பாதிக்கப்படும். அந்த கம்பெனிகளோட ஷேர்லாம் வந்து ரொம்ப கீழே வரும். அப்போ பேனிக் ஆகி உடனே வித்துறக்கூடாது. ஸோ நம்ம நிறைய சொல்ற மாதிரி தான் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் T20 மேட்ச் மாதிரி கிடையாது. உடனே எடுத்தோம் கவுத்தம் கிடையாது. இது 5 டே டெஸ்ட் மேட்ச். 5வது நாள்ல கூட முடிவு தெரியும். உங்களுக்கு நிறைய நம்ம மேட்ச் எல்லாம் பார்த்துருக்கோம். எப்பவுமே 5வது நாள்ல தான் டெஸ்ட் மேட்ச்ல முடிவு தெரியும் முன்ன காலத்துலலாம். ஸோ T20ல தான் உங்களுக்கு 4-5 நேரத்துல முடிவு தெரியுது. ஸோ அதனால இது வந்து எக்கனாமிக்ஸ்ல வந்து நீங்க வந்து ஒரு பொருளாதார சந்தையில இருக்கிறீங்க அப்படின்னா T20 மாதிரி ஆடக்கூடாது. 5 டே டெஸ்ட் மேட்ச் மாதிரி நின்று ஆடினீங்கன்னா நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் அந்த கம்பெனி கரெக்டா அதனோட பின்புலங்களை ஆராய்ந்து இன்வெஸ்ட் பண்ணினீங்க அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நஷ்டத்தை நோக்கி போகாது. அது என்றைக்குமே லாபத்துல தான் கை கூடும். அதனால வந்து
விலைகள் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பேனிக் ஆகக்கூடாதுன்றதுதான் நம்ம சொல்ற ஒரு அறிவுரையா இருக்கும். ஓகே சார். நீங்க எக்ஸ்சேஞ்ச் ரேட்ட பத்தி மென்ஷன் பண்ணீங்க. ஸோ இந்தியாவுக்கும், அமெரிக்க டாலருக்கும் மெயினா அத எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல வந்து இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து வீழ்ச்சி அடையுமா? இல்லாட்டி இன்கிரீஸ் அடைய வாய்ப்பு இருக்கா? சார் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ரூ. 90லேருந்து ரூ. 92 ஆயிருக்கு. ஏன்னா டாலர் என்பது இன்டர்நேஷனல் கமாடிட்டி. ஐ ஒன்ட் சே இட் இஸ் இன்டர்நேஷனல் கரன்சி. இட் இஸ் இன்டர்நேஷனல் கமாடிட்டி. ரூபாய் என்பது எனக்கு கரன்சி. டாலர் என்பது எனக்கு கமாடிட்டி. ஏன் அப்படின்னா ரூபாயை விற்று நான் டாலரை வாங்குறேன் இல்லைங்களா? என்னோட கரன்சியை கொடுத்து நான் இன்னொரு கமாடிட்டியை வாங்குறேன். அந்த கமாடிட்டியை வாங்கி நான் குரூட் ஆயில்ன்ற கமாடிட்டியை வாங்க போறேன். இல்ல நான் வந்து அந்த டாலர்ன்ற கமாடிட்டியை வாங்கி கோல்டுன்ற கமாடிட்டியை வாங்க போறேன். ஸோ இந்த டாலர் என்பது உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளாலும் ஒரு வாங்கப்படுகின்ற ஒரு கமாடிட்டியாக இருக்கும்போது, அந்த கமாடிட்டிக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாகும் போது சப்ளை இஸ் லிமிடெட். ஏன் சப்ளை இஸ் லிமிடெட்? இட் இஸ் இஷ்யூட் ஒன்லி பை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ ட்ரம்ப் இஷ்யூ பண்ற கரன்சி ஆர் அமெரிக்க அதிபர்கள் இஷ்யூ பண்ற கரன்சி, அவங்க என்ன பண்ணுவாங்க? குறிப்பிட்ட தொகையை தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, குறிப்பிட்ட நம்பர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ சப்ளை இஸ் லிமிடெட் பட் டிமாண்ட் இஸ் வாஸ்ட். அப்படின்ற போது அந்த பொருளுக்கு உண்டான டிமாண்ட் ஜாஸ்தியாகும் போது விலை ஜாஸ்தியா போகும். இது அப்படியே நீங்க பொருத்தி பாருங்க கோல்டுக்கு. கோல்டு சப்ளை இஸ் லிமிடெட் பட் டிமாண்ட் இஸ் மோர். எப்பெல்லாம் வந்து இது மாதிரி சுச்சுவேஷன் வருதோ விலை மேல போகுது. க்ரூட் ஆயில் சப்ளை இஸ் லிமிடெட். பூமிக்கு அடியில இவ்வளவுதான் இருக்கும், அதுக்கு மேல நீங்க வந்து க்ரூட் ஆயில மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. க்ரூட் ஆயில் சப்ளை இஸ் லிமிடெட் பட் டிமாண்ட் இஸ் மோர். இது மாதிரி சூழ்நிலையில விலை மேல போகுது. இப்ப பொருத்தி பாருங்க, கோல்டுக்கா இருக்கட்டும், க்ரூடா இருக்கட்டும், டாலரா இருக்கட்டும், இந்த மூணு கமாடிட்டிஸ்க்கு நான் சொன்ன பேராமீட்டர்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகுதா? So these three commodities are scarce. Supply is limited, but demand is more. So demand ஜாஸ்தி ஆகும்போது சப்ளை லிமிட்டடா இருக்கும்போது விலை மேல போகுது. ஓகே. ஸோ அதனால நம்ம சொல்றோம் பேனிக் ஆகக்கூடாது. எஸ், டாலருக்கு நம்மளால மட்டுமே டாலர் விலை மேல போகல, மற்றவங்களும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க, அதனால டாலர் விலை மேல போகுது. அதனால தான் நம்ம ஆல்டர்னேட்டுக்கு போயிட்டு இருக்கோம். க்ரூட் ஆயிலுக்கு பதிலாக பெட்ரோலை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு எத்தனாலுக்கு போயிருக்கோம். E20, அதாவது 20% ஆஃப் எத்தனால் இஸ் பீங் மிக்ஸ்ட் டு ப்ரொடியூஸ் பெட்ரோல் அண்ட் டீசல். அப்புறம் சூரியோதயா திட்டத்தின் மூலமாக 1 கோடி வீடுகளுக்கு சோலார் பேனல்ஸ் அமைத்து வீட்டில் வந்து மின்சாரத்தை தயாரிப்பதற்கு சோலார் பேனல்ஸ் உபயோகப்படுத்தப்படுகின்றன. நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல சோலார் போடுறாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல சோலார் போடுறாங்க. ஸோ நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஸோ அது வந்து கொஞ்ச நாள் ஆகும், இன்னும் ஒரு டேக்ஸ் அபவுட் 10 to 20 years. ஏன்னா நமக்கு வந்து க்ரூட் ஆயிலுக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் அ நேச்சுரல் ரிசோர்ஸ், நம்ம நாட்டில் அவ்வளோவாக இல்லை. ஸோ நம்ம வந்து ஆல்டர்னேட் எனர்ஜியை நோக்கி தான் போக முடியும், இயற்கை எரிவாயு வச்சு தான் நம்ம போக முடியும். அதற்கு இந்த அரசாங்கம் போய் கொண்டிருக்கிறார்கள், சோலாரை நிறைய பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால வந்து க்ரூட் ஆயில் டிபெண்டன்சியை கம்மி பண்ணணும். அப்போதான் டாலர் டிபெண்டன்சி கம்மியாகும். அப்போதான் அந்த டாலரோட விலை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரப்படும். நம்ம இன்னொன்று, ரஷ்யா வாரும்போது ரஷ்யா உக்ரைன் ரூபல்ல வாங்கினோம். ஸோ ஆல்டர்னேட் கரன்சி அதர் தேன் டாலர் we'll have to start buying crude oil in non-dollar currency, which is happening with Russia and Saudi Arabia now. ஸோ வருங்காலத்தில் வந்து அதுவே வந்து அவருக்கு ஒரு எரிச்சலை விட்டதா இருந்தது ட்ரம்ப். அதனால தான் நமக்கு வந்து ஒரு 25% அடிஷனல் டாரிஃப்லாம் போட்டார் அவர். இப்போ அதை புரிந்து கொண்டு பின்வாங்கி இருக்கிறார். ஸோ அனைத்து உலக நாடுகளும் நான் டாலரை நோக்கி போக வேண்டும். ஸோ அவர் தத்தம் கரன்சியில் வந்து ட்ரேட் பண்ணுவதற்கான ஒரு எக்கனாமிக் ஒரு ரெவல்யூஷன் வந்தால் ஒழிய டாலரோட விலை வந்து மற்ற நாட்டுகளோட லோக்கல் கரன்சில வந்து இது மாதிரி தான் இருக்கும். ஓகே சார். நேயர்களே, உங்களுக்கும் இது குறித்து பல கேள்விகள் இருக்கலாம். நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம இன்னொரு தடவை திரு சுப்ராவோட மீட் பண்ணி உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலை பெறுவோம். இவ்வளவு நேரம் நினைந்து எங்களுக்கான பதில்களை மிக துல்லியமாக கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி சிவகுமார். உங்க நேயர்களுக்கு நன்றி. வணக்கம்.